2026 T20 உலகக்கோப்பை இன்னும் 49 நாட்கள் மட்டுமே மீதம் உள்ளது. 2026 உலகக்கோப்பை நாம் பார்ப்பதற்கு முன்பு இந்த T20 உலகக்கோப்பை கடந்து வந்த பாதையை பார்ப்பது சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பார்க்கலாம். அப்படி T20 வேர்ல்டு கப்னு சொன்னவொடனே நமக்கு எல்லாருக்குமே ஒரே ஒரு ஞாபகம் 2007 T20 வேர்ல்டு கப். ஏன்னா 2007 T20 வேர்ல்டு கப்பும் முதல் முறையாக ஐசிசியால் அமல்படுத்தப்பட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் T20 ஃபார்மேட்டுக்கான ஒரு தொடர். அப்படி அறிமுகப்படுத்தின உடனே அந்த கோப்பையை இந்தியா கைப்பற்றியதுனால எல்லாருக்குமே அது ஒரு சிறப்பான தருணமாக அமையும். ஏன்னா 2007 ஒருநாள் கோப்பையை இந்திய அணி தோற்று மிகவும் மோசமான தோற்ற நிலையில் வெளியேறிய பின்பு ஐசிசியால் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஃபார்மெட்டுக்குன்னு ஒரு T20 ஃபார்மெட்டை கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வந்த உடனே ஒரு முதல் தொடரையே இந்திய அணி கைப்பற்றியதுனால ஒரு சிறப்பான தருணம். ஏன் இந்த சிறப்பான தருணம் சொல்லணும்னா, சச்சின், டிராவிட், லக்ஷ்மணன், கங்குலி போன்ற மூத்த வீரர்கள், சீனியர்கள், அனுபவமிக்க வீரர்கள் யாருமே அந்த தொடரில் இல்லை. எல்லாருமே இளமையான வீரர்கள். அனுபவம் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. முக்கியமாக மகேந்திர சிங் தோனியோட தலைமையில் முதல் தொடர். அவருக்கு நல்ல திறன் இருந்துச்சு, ஆனால் அனுபவம் இல்லை. அப்படிப்பட்ட இளம் அணியை இந்தியன் அணியை யாருமே நம்பிக்கை வைக்கல. அப்படி அவங்க சாதிச்சது தான் முதல் T20 வேர்ல்டு கப். அந்த T20 வேர்ல்டு கப்பில் சிறப்பான தருணங்கள், பெஸ்ட் மூமெண்ட்ஸை மட்டும் உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். முதல் மூமெண்ட்ஸ் என்னென்னா, இந்தியா பாகிஸ்தான் லீக் மேட்ச். அந்த போட்டி சமனில் முடிஞ்சதுக்கப்புறம் பவுல்டு அவுட்டு முறையில் அந்த போட்டியை இந்தியா வின் பண்ணது. ரெண்டாவது பெஸ்ட் மூமெண்ட்ஸ்னால் இந்தியா இங்கிலாந்து சூப்பர் 8 மேட்ச். அந்த போட்டியில் யுவராஜ் சிங் 6 6 அடித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்படி 6 6 அடித்தது மட்டும் இல்லாமல் அதிவேக அரை சதம் 12 பாலுக்கு 50 ரன்கள் அடித்து அந்த சாதனையை இன்று வரை யாராலும் முறியடிக்க முடியாத சாதனையாக உள்ளது. மூன்றாவது பெஸ்ட் மூமெண்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா இந்தியா ஆஸ்திரேலியா செமிஃபைனல்ஸ் மேட்ச். ஏன் இந்த இந்தியா ஆஸ்திரேலியா பெஸ்ட் மூமெண்ட்ஸுன்னா, ஆஸ்திரேலியா அணியில் ஆடம் கில்க்ரிஸ்ட், சைமன் போன்ற மூத்த அனுபவ வீரர்கள், நல்ல ஃபுல் ஃபார்மில் இருந்த வீரர்கள், எக்ஸ்பீரியன்ஸான வீரர்கள்லாம் நிறையா பேர் இருந்தாங்க. அப்பேற்பட்ட டீமை செமிஃபைனலில் தோக்கடித்து ஃபைனலுக்கு போனது. அந்த மேட்ச்சில் இன்னொரு பெஸ்ட்டு என்னென்னா, யுவராஜ் சிங் ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் 70 ரன்கள் சேர்த்து அந்த மேட்சை நல்லா ஜெயிக்க வச்சாங்க. இதுவும் இல்லாமல் இன்னும் பெஸ்ட் மூமெண்ட்ஸ்ன்னு சொன்னோம்னா, கிறிஸ் கெயில் முதல் T20 வேர்ல்டு கப்பில் முதல் சதத்தை நிறைவு செஞ்சார். அவர் மட்டும்தான் ஃபஸ்ட்டு T20 வேர்ல்டு கப்பில் சதத்தை அடித்தார். அந்த தொடர்லேயே வந்த ஒரே ஒரு செஞ்சுரி கிறிஸ் கெயிலோட மட்டும்தான். ரெண்டாயிரத்தி 7 T20 வேர்ல்டு கப்பு முதல் தொடரை நடத்திய நாடு சவுத் ஆப்பிரிக்கா அணி. 2007 T20 வேர்ல்டு கப்பில் அதிக ரன்கள் அடித்தவர் மேத்யூ கைடன், 265 ரன்கள். அதிக விக்கெட்டுகள் எடுத்தவர் உமர் குல், 13 விக்கெட்டுகள். அதிக கேட்ச்கள் பிடித்தவர் ஏபி டிவிலியர்ஸ் மற்றும் யூனுஸ் கான். தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த ஏபி டிவிலியர்ஸ் மற்றும் பாகிஸ்தானை சேர்ந்த யூனுஸ் கான் இருவருமே தலா 6 கேட்சுகள் பிடித்துள்ளனர். அதிக அரை சதங்கள் அடித்தவர்னு பார்த்தோம்னா மேத்யூ கைடன், ஆஸ்திரேலியாவை சேர்ந்த மேத்யூ கைடன் 4 அரை சதங்கள் அடித்துள்ளார். மோஸ்ட் அதிக சதங்கள்னு பார்க்கும்போது 2007 T20 வேர்ல்டு கப்பில் முதல் சதத்தை பதிவு செய்தவர் கிறிஸ் கெயில், 117 ரன்கள் அடித்துள்ளார். அவர் மட்டும்தான் 2007 T20 வேர்ல்டு கப்பில் முதல் சதத்தை அடித்துள்ளார். பெஸ்ட் பவுலிங்னு பார்த்தோம்னா மார்க் கில்ஸ்பை
நியூசிலாந்தை சேர்ந்த மால்ஸ் கில்ஸ்பை 4 ஓவர்கள் வீசி 7 ரன்களை கொடுத்து 4 விக்கெட்டுகளை எடுத்துள்ளார். அதிவேக அரைசதம் பார்த்தோம்னா இந்தியாவை சேர்ந்த யுவராஜ் சிங் அதிவேக அரைசதம் அடித்தவர். 12 பந்துகளில் 50 ரன்களை அடித்துள்ளார். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்து 2009 T20 வேர்ல்டு கப்பை பற்றி நம்ம நிறைய பார்க்கலாம். அதிக ரன்கள் அடித்தது யார், அதிக விக்கெட்டு, அதிக கேட்சு, அந்த வேர்ல்டு கப்பில் சிறப்பான தருணங்கள், எந்த டீம் ஜெயிச்சது, எந்த டீம் தோற்றது அப்படின்னு பார்க்கலாம். எந்த கண்ட்ரி ஹோஸ்ட் பண்ணதுன்னு வரைக்கும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.